ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேங்காக்லேருந்து பட்டாயாக்கு வந்து எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பஸ்ஸில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மெயின்லி வந்து பஸ்ஸு வந்து எங்கே இருக்குன்னா கேட் நம்பர் 6ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வர வீடியோவில் வந்து கேட் நம்பர் 6 நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே டைரெக்டாக வெளியே போனீங்கன்னா நீங்கள் வந்து கேப்பு அண்ட் பஸ்ஸோட இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் A1 A2 A3 A4ன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து எடுக்கிற பஸ் வந்து A1. இப்போ இங்கே எல்லாம் நிற்கிறாங்கல்ல, அதுதான் வந்து பஸ் வந்து நிற்கிற இடம். இந்த போர்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து எப்பயும் பஸ் நிற்கும். ஏன் நம்ம வந்து கேப் எடுக்க வேணாம்னு சொல்கிறோன்னா, இது வந்து ரொம்ப காஸ்ட்லி கூட. 1700 பாட் வந்து செலவாகும். அரௌண்டு நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா மோஸ்ட்லி 200 பிலோக்குள்ளாரியே நம்மளுக்கு வந்து பாட் கவர் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அரௌண்ட் 1500 சேவ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஈஸியாக எப்படி போகிறதுன்னு இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து பஸ் இங்கே வந்து A1 எடுத்திங்கன்னா, ஸோ இந்த A1 பஸ் வந்து டைரெக்டாக வந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவலில் நம்மளுக்கு வந்து மோச்சி 2 டெர்மினலுக்கு வந்து ரீச் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கும் ஒரு டெஸ்டினேஷன் போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து எடுக்கிறது A1 30 பாட் வந்து அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஒரு மாங் வந்தார். அவர் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணார். அதேமாதிரி நாங்களும் போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். ஒரு குட் வைப்ரேஷன் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம இப்போ வந்து 20 to 30 மினிட்ஸ் ட்ராவலில் வந்து மோச்சி 2 டெர்மினல் வந்து ரீச் ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரி ஆனதுமே வந்து எல்லாருமே ஸ்டன்னாகி ஒரு மியூசிக் கேட்டு அட்டென்ஷனில் நின்ட்டாங்க. வந்து யாருமே மூவ் பண்ணல. அது வந்து மைட் பி அவங்களோட நேஷ்னல் அந்தமாக இருக்கலாம், அப்படி இல்லை மைட் பி ஸ்பிரிச்சுவலாக சம்திங் மியூசிக்காக இருக்கலாம். தே ஆர் மோஸ்ட் டிசிப்ளின்ட் குட் ஹார்ட்டட் பீப்புள்ஸ். ஸோ ஒன்ஸ் தட் மியூசிக் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே வந்து அந்த இடத்த விட்டு நவந்தாங்க. ஸோ ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து மோச்சி 2 பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம பட்டாயாக்கு போக போகிறோம். இங்கே வந்து ஆக்சுவலாக 140 பாட்டு தான் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அங்கேருந்து நம்ம டான்மியாங் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரதுக்கு 30 பாட்டு, இங்கேருந்து பட்டாயா போகிறதுக்கு 140 பாட்டு. ஸோ டோட்டலாக 170 பாட்டு தான் ஆகுது. பட் ஆனால் நீங்கள் கேப் எடுத்திங்கன்னா 1700 பாட்டு வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அட்லீஸ்ட் 4 மெம்பர்ஸ் போனாலுமே நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து பட்டாயாக்கு வந்து எடுத்துங்க மோஸ்ட்லி 1 hour to 1.5 hours வந்து வெயிட்டிங் பீரியட் வரும். இந்த பட்ஜெட்டாக நம்ம போகிறது ஆக்சுவலாக ஃபேமிலியாக வந்தாலும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். மெயினாக பஸ்ஸில் வாங்க, டைரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேயே கொண்டு வந்து நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ நான் இங்கே எதுவும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் எதுவும் கிடையாது. டிக்கெட்டில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டிருப்போம், அங்கே போய் நம்ம பஸ் ஏறிக்கலாம். 7:15 வந்தோம், 9 o'clock தான் பஸ்ஸு. ஸோ அரௌண்டு 1 hour 45 minutes வெயிட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது, ஜாலியாக தான் உட்காந்துருப்பீங்க ஃபேமிலியோட வந்தீங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆனால் நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் போகிற பஸ் எல்லா பஸ்ஸுமே இருக்குது. டபுள் டக்கர் பஸ்ஸை பாருங்கள். பஸ்ஸு வந்து இப்போ டுவர்ட்ஸ் பட்டாயா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப அருமையான வியூ பாயிண்ட்டு. நம்ம வந்து மோஸ்ட்லி இப்போ மூவிஸ்லாம் பார்ப்போம், ஃபாரின்னா பெரிய பெரிய பில்டிங்கு, ரொம்ப அழகாக சீனரி இருக்கும், அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ பேங்காக் வந்து ரொம்ப பிக்கஸ்ட்டு சிட்டி இதில் வந்து தாய்லாந்தில். ஸோ அங்கே பார்க்குறப்ப நம்மளுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகான ஹைட் பில்டிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் பேங்காக் வந்து தனி வீடியோ பண்ணுறேன். அதில் வந்து இன்னும் சிட்டியை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அதில் போடுவோம். இப்போ வந்து பட்டாயாக்கு போகிற வழியில் கொஞ்சம் தூரம் வந்து சிட்டிஸு. பஸ்ஸு வந்து டெஃபினெட்லி ஃப்ளைஓவர் மேலே தான் போகும். நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்கும், நல்லா அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டைம் கிடச்சா கொஞ்சம் வந்து தூங்கிக்குங்க, அங்கே போனால் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நடுவில் வந்து எங்கள் பாப்பாவும் செம்ம ராவடி பஸ்ஸில் இருக்கீங்க. எல்லா தாய்லாந்து ஆளுங்கள்ட்டையும் போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தால். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணால் பார்ப்போம். எங்களுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலாக நைட்டு ட்ராவல் பண்ணனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு 1 hour தூங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பேங்காக் டு பட்டாயா போகிறதுக்கு அரௌண்ட் 2 hours 2.5 hours ஆகும். அது வந்து ஆக்சுவலாக நார்த்து பட்டாயா பஸ் ஸ்டாண்டில் போய் ரீச் ஆகும். நம்ம வந்து அந்த பட்டாயா பஸ் ஸ்டாண்டையும் நம்ம வந்து காட்டுறோம். இப்போ வந்து என்னென்னா நம்ம போகிற வழியில் ஃபஸ்ட்டு சிட்டி இருந்துச்சு. சிட்டிலேருந்து அவுட்ரு போகிறப்ப எப்பயும் போல் க்ரீனிஷாக நிறையா ஃபார்ம்ஸு, நிறையா ஃபாரஸ்ட் ஏரியா அது மாதிரி இருந்துச்சு. அதுவுமே வந்து ரொம்ப வெல் மெயின்டைன்டு, வெல் ஸ்ட்ரக்சர்டு
ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஃபைனலி நம்ம வந்து நார்த் பட்டாயா பஸ் டெர்மினல் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இங்க வந்து நம்ப லோக்கல் பஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து கேப் புக் பண்ணி தான் நம்ம இந்த ஹோட்டல் போணும். எங்க ஹோட்டல் வந்து அரவுண்ட் 4 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல். ஸோ நான் அதுக்கு வந்து கேப் வந்து எந்த கேப் வெண்டர் வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு செப்பரேட் வீடியோல போடுறேன். அது வந்து நீங்க டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் எடுத்தது வந்து போல்ட்டு. அதில வந்து 80 பாட் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்க 15 மினிட்ஸ்ல ரீச் ஆயிட்டோம். இன்னும் வீடியோ முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எண்ட் கிரெடிட்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வந்து பட்டாயா வந்துட்டோம். இப்போ பாருங்கள் நான் ஹோட்டல் ஸ்டே வந்தாச்சு. இதான் நம்ம ரூமு. ரூமோட வியூ பாருங்கள். சுற்றி பில்டிங்காக தெரியுதா? இப்போ நம்ம வந்து டே 1 இன் தாய்லாந்து. நம்ம வந்து இப்போ வந்து டைகர் பார்க் போகிறோம். அங்கே போய்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆல்வேஸ் கீப் இன் டச் வித் அஸ்.